ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான சிக்கன் சாண்ட்விச் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாண்ட்விச் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு நம்ம 65 ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிக்கனில் ஏற்கனவே மசாலா தடவி ரெடியாக வச்சுருந்தேங்க. இப்போ ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 3 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண குடமிளகாயும் சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு கேரட்டையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கோஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். காய்கறி அதிகம் ஃப்ரை ஆன அவசியம் இல்லைங்க. கால்வாசி பகுதி வதங்கினா போதும். அடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி 3/4 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த காய்கறியில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு மூடி அளவு டார்க் சோயா சாஸ் சேர்த்து கூடவே சீஸ் சிலைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடியானதும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சின்ன சின்ன பீஸாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஆறட்டுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் ஒரு பிரெட் ஸ்லைஸை வச்சு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஒரு கரண்டியில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸை வச்சு இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சாண்ட்விச் ரெடியானதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா சாண்ட்விச்சும் ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான சிக்கன் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதால டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பிரெட்டை வாங்கினா இந்த மாதிரி சிக்கன் சாண்ட்விச்சை செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.